ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 37:40 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து என்று எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த வேத வார்த்தையில் கூட கர்த்தர் அவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களுக்கு என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி உண்டாகும். எவர்களுக்கு என்றால் நீதிமான்களுக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் அநேக இடங்களில் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானை தேவன் நேசித்து அவர்களுக்கு முதலாவதாக உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் இன்று அநேகர் உதவி செய்வார் யாரும் இல்லை என்று நாம் இந்த பூமியில் நினைத்து கொள்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் அவர்களுக்கு என்ற இடத்துல நாம் நீதிமான்கள் என்று சொல்லுவோம் என்றால் அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதவி செய்வார் யாருமில்லை என்று ஏக்கமுற்ற அநேக குடும்பங்கள், அநேக வாலிபர்கள், அநேக சிறுவர், அநேக குடும்ப தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்கிறவருமாயும் இருக்கிறார். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியினால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக வாழ்கிறவர்கள் அவரை நம்பியிருப்பதினால் தேவன் அவர்களுக்கு உதவி செய்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. மெய்யாகவே தேவன் நீதிமானாக ஒரு மனிதனை கண்டால் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் விடுதலை செய்து விடுவித்து அவரை நம்பியிருக்கிறபடினால், நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவரை நம்பி வாழ்கிறபடினால அந்த தேவன் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் அவர்களை தப்புவித்து துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து என்று சொல்லப்படும். வேதத்தில் கூட சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவர்கள் அங்கு சிக்கி கொண்டார்கள். சென்ற தேசத்திலே அவர்கள் விடுதலை இல்லாதபடிக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் தேவன் அநேக அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார். அதுபோல் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொல்லப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் அவர்களுடைய கைக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். துன்மார்க்கர் அநேக காரியங்களை செய்யும்போது அநேகர் அதை நினைத்து வருத்தம் கொள்வார்கள். ஆனால் இங்கே என்ன தேவன் சொல்கிறார் என்றால் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் என்ன செய்தாலும் அந்த கைக்கு, துன்மார்க்கருடைய கைக்கு தேவனை சார்ந்து தேவனை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தப்புவித்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கூட நாம் இந்த நாளிலே யோசித்து ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்று தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக, தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக, தப்புவிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இன்னும் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நடிச்ச இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு உதவி செய்து விடுவித்து ஒவ்வொரு நாளும் நம்பியிருக்கிறபடினால எங்களை தப்புவித்து ரட்சித்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.